அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆயுளுடனும் வாழ்வதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜப்பானிய மக்கள் இந்த மாதிரி அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆயுளுடனும் வாழ்கிறார்கள். அவர்கள் அப்படி வாழ்கின்ற தன்மைக்கு அவருடைய வாழ்க்கை முறைகள் என்ன விஷயங்களை கடைபிடிக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கை முறையில் என்னென்ன விஷயங்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், ஏன் அவர்கள் மட்டும் அதிக ஆரோக்கியத்துடனும் ஆயுளுடனும் வாழ்கின்ற காரணம் என்ன என்பது போன்ற விஷயங்களை பற்றி தான் நீங்க நம்ம பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் அப்படிங்கிறது அந்த நாடு வந்து ஒரு பீனிக்ஸ் பறவையை போலதான். ஏனென்று சொன்னால் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அந்த ஜப்பான் ஒரு அழிவை சந்தித்தது. அந்த அழிவுக்கு பின்பு அது பார்த்தீங்கன்னா ஒரு பீனிக்ஸ் பறவையை போல ஒரு மீண்டிலிருந்து இப்போ உலகத்தினுடைய டெக்னாலஜியில ரொம்ப பாப்புலரா விளங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் ஜப்பான் ஒரு மிகச்சிறந்த ஒரு டெக்னாலஜி நிறைந்த நாடாகவும் இருக்கின்றது இப்பொழுது. அப்ப அந்த மக்கள் பாத்தீங்கன்னா இப்பொழுதும் ஒரு 100 வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும் 110 வயதுக்கு மேற்பட்டவர்களாம் வாழுகின்ற நிலை அந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த வயதிலும் அவர்கள் ஆரோக்கியத்துடன் எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் வாழ்வதற்குண்டான ஒரு விஷயம் அங்கு நடக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த 130 வயது 100 வயதுக்கு மேல் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு நோய் என்று ஒன்று கிடையாது. முழு ஆரோக்கியத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் அவர்கள் வாழுகின்றனர். அப்படி வாழுகின்ற அவர்கள் அந்த வாழுகின்ற காலமுறையிலும் அந்த அவர்களுடைய வேலைகளை அவர்களே செய்து கொள்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கு நடக்கிறது. அப்படி அவர்கள் வாழ்வதற்கும் அதிகமான ஆயுளுடன் வாழ்வதற்கும் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாகவே அங்க சராசரி ஆயுள் காலம் அவங்களுக்கு என்னன்னா ஒரு 87.95%, அதாவது 84.95%, அதாவது 85 வயது வரைக்கும் அவங்க சராசரியாக அங்க இருக்கிறவர்கள் வாழ்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரமான சொல்லுகிறது. அதே வகையில் இந்தியனுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 வயசு அப்படின்னு நம்ம சொல்றோம். 72 வயசுல கூட கடைசி 2-3 ஆண்டுகள் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதை பழக்கமாகவும் அல்லது பெட்ரிடன் பேஷண்ட் ஆகும், அதாவது படுக்கை நிலையில் இருக்கின்ற ஒரு நோயாளியாகவும் நம்ம இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி சொல்லுகிறது. அப்ப அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏன்னா அவங்க 85 வயசு சராசரியாக வாழ்ந்தாலும் அவர்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்கின்றனர். புரியுங்களா? நாம 72 வயசு தான். ஆனா கடைசி காலகட்டத்தில் இந்த மாதிரியான நோய்களுக்கு அவதியுற்று பல்வேறு வகையான மருந்துகள் அல்லது படுக்கை நோயாளிகளாக இருக்கின்றோம். புரியுதுங்களா? ஆனால் அங்கு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் 100 வயதை தாண்டியவர்களாகத்தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 110 வயதை கடந்தவர்கள் எல்லாம் அந்த ஜப்பானிய மக்கள் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய சீக்ரெட் விஷயம் என்னன்னு பார்த்தோம் என்று சொன்னால் பாத்தீங்கன்னா கம்யூட்டிங், அதாவது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது என்று சொன்னால் நம்ம என்ன பண்றோம், பைக்ல போறோம், கார்ல போறோம், இது மாதிரி எல்லாம் பண்றோம். அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறதாக இருக்கட்டும் அல்லது அருகில் உள்ள கடைகளுக்கோ அல்லது வேற ஏதாவது விஷயங்களுக்கோ ஆபீஸ்களுக்கோ அவங்க செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தால் அவங்க நடந்தே சென்று அந்த வேலையை முடித்து விட்டு வருகிறார்கள். அல்லது கொஞ்சம் தூரமாக இருந்தால் சைக்கிளில் செல்கிறார்கள். அல்லது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தூரமாக இருந்தால் பஸ்ஸோ ட்ரெயினோ பிடித்துதான் போகிறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்களிடத்தில் கார்கள் இருந்தாலுமே பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் BMW இது போன்ற கார்கள் வைத்திருந்தாலும் அவங்க எல்லா வீடுகளிலும் இந்த சைக்கிள் என்பது ஒரு அவசியமான ஒரு பொருளாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக அந்த சைக்கிளுடைய பயன்பாட்டை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அந்த சைக்கிள் எல்லாருடைய வீடுகளிலும் அந்த சைக்கிள் இருக்கிறது. கார்கள் வைத்திருப்பவர்களுடைய வீடுகளில் கூட அந்த சைக்கிளை பார்க்க முடிகிறது. அப்ப அந்த சைக்கிளை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டுக்கு போடுமா தான் நடந்து போறாங்க. இதுல கொஞ்சம் தூரமா தான் சைக்கிள், இன்னும் கொஞ்சம் தூரமா தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது ட்ரெயினா இருக்கட்டும் அல்லது பஸ்ஸா இருக்கட்டும். இதுல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துறது என்ன விஷயம்னா, அந்த ஸ்டேஷனுக்கு நடந்தே போறது, அந்த பஸ் பிடிக்கிறதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போறது, அங்கிருந்து ஆபீஸுக்கோ இல்ல நம்முடைய மார்க்கெட்டுக்கோ இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்கு போகும்பொழுது அந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்ம அங்கேயே நடந்து போறது, இது மாதிரியான விஷயங்களை அவர்கள் அன்றாடம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய உடல்நிலையானது ஆக்டிவாக இருந்து கொண்டே இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்ப ஆக்டிவாக இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த உடல்நிலை அவர்களுக்கு ஆரோக்கியமாகவும் அதிக ஆயுளையும் வழங்கக்கூடிய ஒரு உடலாக அந்த உடலில் இருக்கின்ற அந்த செல்கள் மாறுகின்றன. இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சண்டே
சண்டே அப்படின்னாவே நம்ம எல்லாம் லீவ் எடுத்துக்கிட்டு ஹாயா வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க வந்து என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, சண்டே வந்து ஆக்டிவிட்டி டேன்னு வச்சிருக்கிறாங்க. சண்டேல அவங்க லாங் டிரைவிங், அதாவது ரைடிங், லாங் ரைடிங், சைக்கிள் வந்து லாங் ரைடிங் போறது, அதிகமாக வாக்கிங் போறது, அப்புறம் ஸ்விம்மிங் போறது, ரொம்ப நேரம் ஸ்விம்மிங்ல போய் நீச்சல் அடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது. இந்த மாதிரியான உடல் உழைப்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அன்றைய சண்டேல அவங்க செய்து கொடுக்குறாங்க. ஏன்னா மற்ற நாட்களே அவங்க வேலைக்கு போகின்ற காரணத்தினால அது செய்ய முடியாது அதிக நேரம். ஆனாலும் அன்றைக்கு சண்டேல வந்து அவ்வளவு நேரம் செய்யறாங்க. அதுவும் ஒரு காரணம் அவருடைய ஆரோக்கியத்துக்கு. அதுவும் காரணம். அந்த சைக்கிள் ரைடிங், அந்த ஸ்விம்மிங், அந்த வாக்கிங், இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதினர் அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள் அப்படிலாம் அவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா நோய்வாய்ப்பட்டவர்கள் தான் ரொம்ப கம்மியாச்சா. அப்ப என்னன்னா எல்லா ஏஜ் குரூப்புமே போறாங்க, சின்னவங்க, பெரியவங்க, வயது முதிர்ந்தவங்க அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து வயதினருமே அந்த ஆக்டிவிட்டி செயல்பாட்டை ஆக்டிவிட்டியை வந்து ஒழுங்கா செய்து வருகிறார்கள். இவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் முக்கியமாக. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நோ ரிட்டையர்மெண்ட், அதாவது ரிட்டையர்மெண்ட் என்பதே அவர்களுக்கு கிடையாது. அதாவது ஜப்பானிய மக்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு வச்சிருக்கிறது ஒரு 60 வயசு வச்சிருக்கிறாங்க. 60 வயசுக்கு அப்புறம் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ல தான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறாங்க. ஆனால் அதற்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு அந்த செயலை செய்கிறார்கள். அதாவது அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். சில பேருக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப விருப்பமா இருக்கும், சில பேருக்கு கார்டன் மெயின்டைன் பண்றது ரொம்ப விருப்பமா இருக்கும். இந்த மாதிரி கலைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்புறம் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ல ஈடுபடுவாங்க. சில பேர் போய் டிராபிக்ல போய் இறங்கி நின்று டிராபிக்கை சரிப்படுத்துகின்ற வேலைகள். சில பேர் குழந்தைகளுக்கு பல குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருகின்ற ஒரு வேலையை செய்வார்கள். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவிகரமான வேலைகளை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு செய்து கொடுப்பார்கள். அப்ப எப்பொழுதும் ஆக்டிவாகவே இருந்து கொள்வார். அவர்களுக்கு வயதாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு நினைப்பே வராத அளவுக்கு அவருடைய வேலையை நாள்தோறும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடுமே செய்கின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சரியாக கடைபிடிக்கிறார்கள். அதனாலதான் அவர்கள் எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை ஏற்படுகிறது. அதாவது அவர்கள் வயது ஆகிவிட்டது என்ற ஒரு நினைப்பு அவர்களுக்கு கிடையவே கிடையாது. 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க 60 வயசு ஆயிடுச்சு, 58 வயசு ஆயிடுச்சுனாவே வயசாயிடுச்சுப்பா, அப்புறம் இனிமேல் நம்ம வந்து நம்மளே அதெல்லாம் செய்ய முடியாது, பசங்க செய்வாங்க, நம்ம பெத்த பிள்ளைங்க தான் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அசால்ட்டை விட்டுட்டு வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது அந்த காலகட்டத்திலும் நம்ம வயது என்பது, ஏன்னா ஒரு விஷயம் நல்லா நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். என்ன காரணம், என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இயங்கிக் கொண்டே இருந்தால்தான் நம்ம வந்து மனிதனாக இருக்க முடியும், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க முடியும். அதை நாம மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே. நீங்க வந்து இயங்காமல் ரெஸ்ட் எடுக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணாம உடலில் நோய்கள் அதிகமாக வந்து விடும். அப்புறம் ஆயுள் குறைகின்ற ஒரு தன்மை ஏற்பட்டு விடும். அப்புறம் நீங்க மருந்து மாத்திரைகள் அதிகமாக சாப்பிடுகின்ற ஒரு தன்மையெல்லாம் ஏற்பட்டு விடும். அதற்காகத்தான் நம்ம சொல்றோம், வாழுகின்ற காலமுறையிலும் நம்ம இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அந்த உடல் உபாதைகள் என்ற பிரச்சனைகள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஜப்பானியர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்கிறது. அவர்கள் அந்த வயது ஆகிவிட்டது அப்படிங்கிற நினைப்பே அவர்களுக்கு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணுவாங்க, நடந்து போவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார். அதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம். புரியுதுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா குக்கிங் ஃபேக்டர். அவங்க சமைத்து உண்கின்ற முறையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த சமைத்து உண்கின்ற விஷயம் என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகமா அந்த பாயில் பண்ணி சாப்பிடுறாங்க. அதாவது கஞ்சி, இது மாதிரியான விஷயங்கள், பழைய உணவுகள், இது மாதிரியான விஷயங்களை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அப்புறம் அந்த அவித்த பொருள்களை அதிகமாக சாப்பிடுறாங்க. இதுதான் இங்க பண்றாங்க. அப்புறம் அந்த டீப் ஃப்ரை, அதாவது எண்ணெயில் வறுக்கப்பட்ட பொருள்கள், ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற பொருட்கள், எண்ணெயில போட்டு நல்லா சாப்பிட்ற பொருட்களும் அறவே அவர்கள் சாப்பிடுவதில்லை. அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். அதுல பாத்தீங்கன்னா பாயில்டு சக்கரவள்ளி கிழங்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா சாப்பிட்றாங்க. அதே மாதிரி சோயாபீனை வச்சு அதை ரொம்ப அவிச்சு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சத்துக்கள் அப்படியே வெளியே போகாமல் அப்படியே அங்க தங்குகின்ற நிலைமை அந்த பாயில்டு தன்மைக்கு இருக்கின்றது. அதனாலதான் அந்த மாதிரியான விஷயங்களை உணவுகளில் அதை கடைபிடிக்கிறார்கள். அதெல்லாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா கடற்பாசி போன்ற உணவுகளை அந்த எல்லா உணவுகளிலுமே
பெப்பர் போல தூவிதான் அதை வந்து சாப்பிட்டாங்க. அதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்தபடியாக அந்த இரண்டாம் உலகப் போருக்கு ஒரு அழிவை சந்தித்த பின்பு அதிகமாக சக்கரவள்ளி கிழங்கை விளைவித்த நாடுகளில் ஜப்பானும் ஒன்று. அப்ப அந்த சக்கரவள்ளி கிழங்கு அதிகமாக அவங்க சாப்பிடுறதுக்கு காரணமாகவும் இந்த விஷயம் ஒரு அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஒரு இருக்கின்ற விஷயம் நடக்கின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நம்ம இங்க பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் சொன்னா நம்ம ரெட் மீட் தான் அதிகம் சாப்பிடுவோம். ரெட் மீட் சொல்லப்படுகின்ற மட்டன், ஆட்டுக்கறி இது மாதிரியான கறி வகைகளை அதிகமா சாப்பிடுவோம். ஆனா அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா ஃபிஷ் அதிகம் சாப்பிடுவாங்க, சிக்கன் அதிகம் சாப்பிடுறாங்க. இது தவிர ரெட் மீட் தொடவே மாட்டாங்க. அந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால்தான் அந்த நோய் நிலைமைகளிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மேக்சிமம் பிளஸ் மினிமல் சர்விங். அதாவது மேக்சிமம் நிறைய சாப்பாடு அவர்கள் சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா மேக்சிமம் பிளேட்ஸ் இருக்கும், நிறைய பிளேட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இப்போ மீல் சோயில ஏதோ ஒன்று சாப்பிட போறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 5-6 பிளேட் இருக்கும். அந்த 5-6 பிளேட்ல ஒரு பவுல்ல சூப் இருக்கும், இன்னொரு பவுல்ல ரைஸ் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு பவுல்ல பிளேட்ல உங்களுக்கு அந்த ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து கிரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது கீரைகள் காய்கறிகள் வந்து அது பாயில் பண்ணது இருக்கும். அப்புறம் அது மாதிரி இன்னொரு ஒரு ஜெனரல் பவுல்ல வந்து சிக்கன் அல்லது ஃபிஷ் இது மாதிரி இருக்கும். இது நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கலவையாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும், நிறைய இருக்காது. புரியுதுங்களா? அப்ப கலவையான உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது அந்த சத்துக்கள், அனைத்து விதமான சத்துக்களும் நம்ம உடலுக்கு அதிகமாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இந்த பிளேட்டு மல்டிபிள் பிளேட் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இப்ப நாம எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு தெரியும். புரியுதுங்களா? அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கிறது, நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கிறது. இந்த மாதிரியாக விஷயங்கள் நடக்கிறது. இப்படி இத்தனை பிளேட்ஸ் அவங்க வச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அளவுதான் வச்சிருந்தாலும், குவான்டிட்டி கம்மியா வச்சிருந்தாலும் அதை மெதுவாக தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப அவசரப்பட்டோ இல்ல வேகமாக சாப்பிடுவதோ இல்லது நின்றுகிட்டு ஓடிக்கிட்டு இது மாதிரி நியாயம் பேசிக்கிட்டு சாப்பிடுறதோ அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அதை சுவைத்து ரசித்து மெதுவாக சாப்பிடுகின்ற பழக்கத்தை அவர்கள் காலகாலமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு அந்த உடல் முழுவதும் அந்த உணவு முழுவதுமாக ஜீரணமாகி முழுவதும் குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு அது ரத்தத்தில் கலந்து உடலுடைய அனைத்து செல்களுக்கும் அது ஊட்டத்தை தருவதற்குண்டான ஒரு விஷயத்தை அந்த உணவில் இருக்கின்ற சாரங்கள் செய்கிறது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இதுவே ஒரு வெளிநாட்டில் ஜப்பானை தவிர மற்ற நாடுகளுக்கு நீங்க கடைகளுக்கு போனீங்கன்னா, ஹோட்டல்ல போனீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பவுல் நிறைய, பெரிய டம்ளர்ல ஒரு பவுல் நிறைய கொடுப்பாங்க. ஆனா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிறிய டம்ளர்ல தான் கொடுப்பாங்க, கொஞ்சமா தான் சாப்பிடுறதுக்கு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு காரணம். இது மாதிரி எல்லா உணவுகளையுமே அவர்கள் சாப்பிடுவார்கள், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் மேக்சிமம் பிளஸ் மினிமல் சர்விங் அப்படின்னு அவங்க அந்த இதுக்கு நம்ம தலைப்பு அவங்க வச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சாப்பிடும் அளவு, அதாவது குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது சாப்பிட்ட அளவு நாம என்ன பண்ணோம்னா ஒரு சாப்பாடு ருசியாக இருந்தால் வயிறு முட்டை முட்டை மூக்கு பிடிக்க சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம். மூக்கு முட்டை முட்டை சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அவங்க பண்ணாம வயிறை வந்து காலியாக வைத்திருப்பார். ஒரு 80% உணவுகளை தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஒரு 20% அந்த இடத்தை காலியாக வைத்திருப்பார்கள். அப்ப உங்களுக்கு முழுவதுமாக அந்த வயிறு நிரப்பி இருக்க மாட்டார்கள். அப்ப அது ஒரு ஆரோக்கியத்திற்கு உண்டான விஷயத்தை அங்க செய்கிறது. இப்ப எப்படி அதை 80% 20% நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சாதாரணமா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, ஒரு கட்டத்துல வந்து இன்னொரு தோசை சாப்பிட்டா பரவாயில்ல அப்படி நினைக்கும், அதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கும். அப்ப அந்த ஒரு தோசை சாப்பிடாம அப்படியே அதிலேயே நிறுத்திக்கும். புரியுதுங்களா? இப்ப நீங்க சாதமோ வேற ஏதாவது டிஃபன் வகைகளோ நீங்க சாப்பிடும் பொழுது போதும் அப்படின்னு மனசு நினைக்கும். இன்னும் இல்ல போதும்னு நினைக்காது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா மனசு, அந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு 80% வயிறானது நிறைந்து விட்டது, 20% காலி இடம் அந்த இடத்தில் இருக்கிறது என்று பொருள். அதுல கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா முழுவதும் நிறைந்து கொள்ளும். புரியுதுங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த டைஜஷனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த உணவுகள் வந்து நல்லா அந்த சாரங்கள் எல்லாம் உறிஞ்சப்படுவதாக இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த முழு வயிறு சாப்பிடாமல் 80% வயிறு நிறைவதற்கான அந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டு விட்டு மீதி ஒரு 20% வயிற்று பகுதியை நம்ம காலியாக வைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு முழு முதலான ஆரோக்கியத்தை தருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை அந்த விஷயம் அவர்களுக்கு செய்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ஒரு லிமிட்டோட சாப்பிடுவாங்க.
புரியுதுங்களா? அந்த லிமிட்டோட சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை அது கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்டேக் ஆஃப் டீ. அதாவது இன்டேக் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லும்பொழுது, நாம இங்க டீ என்ன பண்றோம் அப்படின்னா, டீ, காஃபி அப்படின்னா நம்ம பால் கலந்து, அதுல காஃபி டிகாஷனையோ அல்லது டீ டிகாஷனையோ விட்டு நம்ம வந்து சாப்பிடுறோம். ஆனால் அவர்கள் சாப்பிடுகின்ற டீ பார்த்தீங்கன்னா, கிரீன் டீ அல்லது பிளாக் டீ. அதாவது நம்ம ஊர்ல சொல்ற அந்த வர காப்பி நம்ம சொல்றோமே, எல்லாம் டிகாஷன் சொல்றீங்கன்னா, அதை மட்டும் தான் சாப்பிடுறாங்க. வேற எதையும் சாப்பிடுறதில்ல. எப்ப பார்த்தாலும் ஒரு கோப்பையை கையில வச்சிருப்பாங்க. அதாவது கெட் டுகெதரா இருக்கட்டும், ஒரு சின்ன மீட்டிங்கா இருக்கட்டும், இல்லது ஒரு பப்ளிக் மீட்டிங்கா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு மக்கள் கூடுகின்ற ஒரு மீட்டிங் போல அமைப்பு இருந்தாலும், அல்லது 2 பேர் ஃப்ரெண்டு, 3 பேர் இப்படி சிம்பிளான மீட்டிங்கா இருந்தாலும், எந்த தருணங்களில் அவர்கள் ஒன்று கூடுனாலும், அந்த இடத்துல அந்த பிளாக் டீயோ அல்லது கிரீன் டீயோ இருக்கும். அனைவருக்குமே ஒரு கோப்பை கொடுத்து அதுக்கு பரிந்து செய்வார்கள். நம்ம ஏற்கனவே அதில் சொல்லியிருக்கிறோம். அந்த கிரீன் டீ, பிளாக் டீல உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிரம்ப காணப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். அப்ப நம்ம பிளாக் டீ குடிக்கிறதுடைய நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதுக்குன்னே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி கிரீன் டீக்கு நம்ம போட்டிருக்கிறோம். அதை நீங்க பார்க்கலாம். அப்ப அதைத்தான் அவர்கள் அதிகமாக பானங்களாக இருந்திருக்கிறார். அதன் மூலமாக அவர்களுக்கு உடலுடைய ஆரோக்கியம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. புரியுதுங்களா? இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ்ல நீங்க ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை முழுவதுமே நமது முன்னோர்கள் செய்து வந்தார்கள். நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க. புரியுதுங்களா? உங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. நடந்து போறது, சைக்கிளிங் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்ப நமது முன்னோர்கள் முன்ன எப்படி பண்ணாங்க? அதைத்தான் நாம அடிக்கடி வீடியோக்குள்ள சொல்கிறோம். 25 வருடங்கள், 30 வருடங்களுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழும் பொழுது நமக்கு நோய்களே வந்தது கிடையாது. ஆனால் இப்ப அதனுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக இப்ப அதிகமான நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன என்று நம்ம அடிக்கடி காணொலிகளில் பல்வேறு சொற்பொழிவுகளிலும் நாம பேசி வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, அப்ப அந்த காலகட்டத்தில் அவர்கள் எங்க பார்த்தாலும் நடந்துதான் போவாங்க. சில வீடுகளில் தான் சைக்கிள் வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ரொம்ப மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும். அப்ப அவர்கள் ஒன்று நடந்து போவார்கள், இல்லைன்னா கொஞ்சம் தூரமா இருந்தா சைக்கிள்ல போவாங்க. இந்த விஷயத்தை தான் ஜப்பானிய மக்கள் இன்று செய்கிறார்கள். அப்பொழுது நமது மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. பப்ளிக் பஸ் இது மாதிரிதான் அதிகமா பயன்படும். அப்ப அது நடந்து போகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை படுக்கலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, நமது மக்கள் காலம்புறம் உழைத்துக் கொண்டே இருப்பாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், அதற்கப்புறம் ஏதாவது ஒரு புதிய தொழிலானது தொடங்கி அவர்கள் பார்ப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வேலையிலிருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கடை வைத்து அதில் உழைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லது ஏதாவது ஒரு ஆபீஸுக்கு வேலை செய்வார்கள், பேங்க்கு வேலை போவாங்க, டெம்பரரி ஜாப்பா. இன்னும் சில பேர் வந்து சொந்தமாக தொழில் தொடங்கி விடுவார்கள். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொண்டு அந்த ஜோதிடத்தை பார்க்கின்ற விஷயத்தை அதை செய்வார்கள். இது மாதிரி பல்வேறு வகையான தொழில் முறைகளில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மக்கள், நமது முன்னோர்கள் அப்படி வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஏஜை பத்தி ஒரு கவலையே பட மாட்டாங்க. காலம் முழுவதும் உழைத்துக் கொண்டு இருப்பார்கள். ஏஜ் பொழுது மக்களுடைய பெற்ற பிள்ளைகளுடைய துணையின்றிதான் அவர்கள் வாழுகின்ற காலமுறையில் அவருடைய காலத்தை வந்து மகிழ்ச்சிகரமாக போக்கினார்கள். புரியுதுங்களா? அதையும் நமது முன்னோர்கள் செய்து வந்தார்கள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, குக்கிங் மெத்தட்ஸ் அவங்க பயன்படுத்தி வந்தாங்க இல்லையா? அது மாதிரிதான் நமது முன்னோர்கள் பாயில் பண்ணி தான் அதிகமா சாப்பிட்டாங்க. அதே மாதிரி கம்மங்கூழ், கேழ்வரகு கஞ்சி, அதே மாதிரி பழைய சோறு, இது மாதிரி விஷயங்களை தான் அன்றைக்கு நமது முன்னோர்கள் சாப்பிட்டுதான். பாயில்டு சக்கரவள்ளி கிழங்கு அதிகமாக நமது முன்னோர்கள் சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள். நாம இப்ப சாப்பிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவர்கள் அன்றைக்கே செய்து வந்தார்கள். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்படி போட்டு எண்ணெயில போட்டு வறுக்கிறது, அதே மாதிரி எண்ணெயில போட்டு பலகாரம். ஏன்னா பலகாரம் என்பதே அப்பொழுது எல்லாம் அரிதாகத்தான் இருந்தது. கடைகளில் தான் விற்பாங்க. அதை தான் 2 ஒன்று வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா வீடுகள் அதிகமா செய்ய மாட்டாங்க. அந்த டீப் ஃப்ரைங்கிறது இருக்காது. இப்ப இருக்கிற மாதிரி சில்லி சிக்கன் அந்த மாதிரியான ஆயிலி ஃபுட் வந்து அதிகமா அந்த காலகட்டத்தில் கிடையாது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா எண்ணெய் பலகாரங்கள் அப்படிங்கிறது முறுக்கு, பஜ்ஜி, போண்டா இதுதான் இருக்கும். அதுவும் எப்பயாவது ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் 2 நாள் தான் வாங்கி சாப்பிடுறாங்க. அடிக்கடி வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இப்ப எந்நேரமும் 3 வேளையும் அந்த பஜ்ஜி காலையில அந்த கடையில போடுறாங்க, டீ கடையில வடை, அப்புறம் மெதுவடை காலங்காத்தாலேயே மெதுவடை, வடை, போண்டா காலையில போட்டு வச்சிடறாங்க. அப்புறம் மதியத்துக்கு மேல ஒரு 11 மணிக்கு மேல தயிர் வடையை போடுறது, அதிரசம் சுட்டு வைக்கிறது, கச்சாயம் சுட்டு வைக்கிறது 11 மணிக்கு மேல. அப்புறம் மதியானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி போட ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு டைமிங்லயும் பலகாரத்தை போட்டு மக்களை வந்து அது 3 வேளையும் வாங்கி சாப்பிடுற மாதிரி ஒரு
விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த பலகாரங்கள் சாப்பிடும் பொழுது எண்ணெய் கலவை அது அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அதுல டிரான்ஸ்பேட் என்று சொல்லப்படுகின்ற, ஏன்னா அதுல பலகாரத்துல போட்டு போட்டு எண்ணெயில போட்டு போட்டு பண்ணாலும் அது டிரான்ஸ்பேட் என்கின்ற ஒரு கொழுப்பு வகையானது அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் நிறைய பாதிப்புகள் உடலுக்கு வருகிறது என்பது போன்ற விஷயங்களை நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த எண்ணெய் பலகாரங்களை நம்ம அறவே தவிர்த்து, அந்த காலகட்டத்தில் எண்ணெய் பலகாரம் இருந்தது, ஆனால் அது அளவாக இருந்தது, அளவாக சாப்பிட்டார்கள், அளவாக இருந்தது. அப்ப புரியுங்களா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்காது. அளவா போடுவாங்க, அளவா சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். அவ்வளவு தடவை போட்டாங்களோ அது முடிஞ்சோன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப எல்லாம் ஃபுல்லா போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது ஆரோக்கியத்தை சீர்குலைக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அது ஆரோக்கியத்தை நமக்கு தந்தது. புரியுதுங்களா? அப்ப அந்த விஷயத்தை நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அடுத்து அடுத்தபடியாக ஒரு கால வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களும் அதுக்கெல்லாம் அதிகமாக அப்ப சூப், ஆட்டுக்கால் சூப் வச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பழங்கள் நிறைய இருக்கும், நிறைய கிடைக்கும், இலவசமாகவே கிடைக்கும். நிறைய காடுகளில் இலவசமாக பறித்து கொண்டு போய் பழங்கள் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டாங்க, சொந்தமாக விளைவிச்சு. அது அந்த காலத்தில் நடந்தது. நிறைய நிறைய காய்கறிகள் சேர்த்துக் கொள்வாங்களா. அப்புறம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாவே அப்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ வயிறு முட்டை முட்டை சாப்பிடுகிட்ட பழக்கமும் அப்ப கிடையாது. அப்படி அளவா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வயது முதியவர்கள் கூட பாத்தீங்கன்னா 2 இட்லி, நீங்களே கேள்விப்பட்டிருக்க 2 இட்லி 2 தோசை. அதுக்கு மேல டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்தனர். அடுத்தது பாத்தீங்கன்னா டீ. இன்றைக்கு டீல பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் டீ, பிளாக் டீ சொல்றோம் இல்லைங்களா? நமது முன்னோர்களும் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் டீயை அதிகமாக அருந்தி வருகிறார். அது ஊர்ப்புறங்களில், அதாவது கிராம பகுதிகள்லாம் போட்டு போனீங்கன்னா இன்னைக்கு கூட அந்த கிரீன் பிளாக் டீ தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அந்த டிகேசல் வச்சு சாப்பிடுறதுதான் அதிகமான பழக்க வழக்கத்தில் இருக்கிறது. அதை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வேலையை செஞ்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்ப அது உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதாக நம்ம இப்ப சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்த பழக்கங்கள் தான். ஆனால் இப்பொழுதுதான் அதனுடைய நாகரிகம் என்ற மோகம் கொண்டு அந்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட்டு நம்ம இப்ப எதுக்குதான் நம்ம அந்த லக்ஸுரியில இப்ப நம்ம நாடுகின்ற ஒரு வேலையில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த உடலுக்கும் அந்த லக்ஸுரி செய்வதன் காரணமாக அந்த உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் அந்த வேலை வேலை அதாவது சரியான எக்ஸசைஸ் இது மாதிரியான முறைகள் செய்யாததன் காரணமாக அது பழுதடைந்து கேடடி நோய் நிலைமைகளுக்கு கொண்டு போய் விடுகின்றன. ஆனால் இனிமேலாவது நமது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை மீட்டெடுத்து அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது நாம் செய்யும் பொழுது இந்த நோய் நிலைமைகளிலிருந்து நம்ம விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நாம் செய்வோம். அடுத்தபடியாவது நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலம் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசி நாம் பேசுவோம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா? சரிங்க. பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க? சரிங்க. அம்மாவுக்கா பக்கவாதங்களா? சரி. எவ்வளவு நாளா இருக்குங்க? 1 இயரா இருக்குங்களா? சரிங்க, சரி. சரிங்க. இப்போ சரியா நடக்கிறாங்களா? லெஃப்ட் சைடு தான் பாதிச்சிருக்கு. சரி, ரைட் சைடா? சரி சரி. லெஃப்ட் சைடு ரைட் சைடு இழுத்து இழுத்து நடக்கிறாங்க. சரிங்க. சுகர் பிபிலாம் இருக்குங்களா? இருக்கா? சரி, ரைட்டுங்க. சரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க இல்லையா? அது வந்த உடனே அப்ப ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாங்களா? பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? சரி, ரைட்டுங்க. சரி சரி. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த ரிப்போர்ட்ஸ், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு என்ன மருந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு டைம் நீங்க நேரில் வந்து பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கூட தேவையில்லை. ஒரு டைம் நேரில் வந்து பாருங்க. நான் சில மருந்துகளை சொல்றேன். அதையும் நேரில் வந்து பார்க்கும்போது சொல்றேன். நம்ம மருந்து சாப்பிடுவோம். புரியுதுங்களா? இப்ப சில வகையான உணவுப் பொருட்களையும் நம்ம சொல்றோம். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நேரில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். ரிப்போர்ட்ஸ் மட்டும் எனக்கு அனுப்புவீங்க. நான் என்ன மருந்து சாப்பிடலாம்னு சொல்லுங்க. சரிங்களா? ஓகேங்க, ஓகேங்க. உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அகத்திக்கீரை, பாவக்காய், புளிப்பு, ரெடிமேட் உணவுகள், பேக்கரி செய்யப்பட்ட அந்த தின்பண்டங்கள், திண்ணில் அடைக்கப்பட்ட உணவுகள், இது மாதிரி உணவுகளை எல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. வெள்ளாட்டுக்கறி, காடை, கௌதாரி மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிடாம தான் ரொம்ப நல்லது. அது கூட சாப்பிட முடியாது, எனக்கு நான் வெஜிடேரியன் வேணும் அப்படின்னா வெள்ளாட்டுக்கறி, காடை, கௌதாரி இதை மட்டும் சாப்பிடுங்க. வேற எதுவும் சாப்பிட வேண்டாம். புரியுதுங்களா?
அப்புறம் குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியா பயன்படுத்துங்க. ஆமா. இதெல்லாம் அப்படி இந்த உணவுகள்ல நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்கன்னாவே, அந்த நோயானது சுத்தமா வராது. அதே மாரி காலை உணவுகள், இரவு உணவுகள் சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க. மதியத்தில கொஞ்சமா ரைஸு, காய்கறிகள், கீரைகள் இது வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்த சுண்டல் வகைகளை ஸ்நாக்ஸ் ஐட்டமாக சாப்பிடுங்கள். டீ, காஃபிய கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த சாப்பாடு அப்படிங்கிறது, இந்த ரைஸ் அப்படிங்கிறது நம்ம மாப்பிள்ளை சம்பா, மணிச்சம்பா, கருடன் சம்பா, கருங்குருவை, கருப்பு கவுனி, தங்க தங்கச்சம்பா இது மாதிரியான அரிசி வகைகளை அதிகமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். டெய்லி ஒரு ரைஸ் ரகத்த மாத்தி, மாத்தி எடுத்துக்கொண்டு அந்த மாரி சாப்பிடுங்க. அப்புறம் இந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க நான் பார்த்து சொல்றேன். சரிங்களா? ஓகே, ஓகே. வணக்கம். அடுத்தபடியாக இன்னொரு காலர் இருக்கிறாரு. அவர்கிட்டயும் பேசிட்டு தான் பேசுவோம். ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. ம். எங்கேருந்து பேசுறீங்க? ஆ. ம். அதான், அதான், அதான். சரி. அப்படியா? ஆ, ஆ, ஆ. சரிங்க. ஆ, ஆ. அப்படியா? ஆ, ஆ. சரி. ஆ. ஆஹ. அப்படிங்களா? சரிங்க, சரி. ம். ம். குடல் புண்ணு இருக்கு. சரிங்க. ஆ. ஆ, ஆ, ஆ. சரிங்க, சரி. கண்டிப்பா. ம். அதான், அதான். சரி. சரி நான் மருந்து சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. இந்த உணவுகளை சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. மருந்து உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரமான பொருள்கள், மசாலா ஐட்டங்கள், அ ரெடிமேட் உணவுகள், பேக்கில் செய்யப்படுகின்ற தின்பண்டங்கள், தீனியில் அடைக்கப்பட்ட உணவுகள், பேக்கட் ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகா போன்ற உணவுகளை போன்ற பதார்த்தங்களை அறவே தவிர்த்து விடுங்கள். ஊறுகாய் சாப்பிடுறது இது மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். காரம், உப்பு, புளி இது 3யும் ரொம்ப குறைத்துக் கொள்ளுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, காரம் ரொம்ப கம்மியா இருக்கட்டும். ஆமா புரியுதுங்களா? பிரியாணி சாப்பிடுறது, எண்ணெயில் வதக்கிய பொருட்கள், எண்ணெய் பலகாரங்கள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், புளி இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுறத கம்மி பண்ணிடுங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிடுறத கொஞ்சம் அறவே விட்டுட்டீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு நல்லது. அப்படி இல்ல சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா, வெள்ளாட்டு கறி, காடைக்கவுள இது மட்டும் சாப்பிடுங்க. வேற எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஆமா. மருந்துகள் அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது ஆ. ஆ எப்படி? ஆமா. மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏலாதி சூரணம். ஆமா. ம். மயிலிறகாதி சூரணம். ஆமா. குங்கிலிய பச்பா. இது 3யும் ஒண்ணா கலந்துட்டு காலையில ஒரு வேள, இரவு வேளையில ஒரு வேள 1 ஸ்பூன் தேன்ல கலந்து சாப்பிடுங்க. அதே மாரி குடும்பக்குடூரி மெழுகு, இது காலையில ஒரு வேள, இரவு வேளையில ஒரு வேள, ஒரு சிறிதளவு சாப்பிடுங்க. 2 வேள. அப்புறம் கடுக்காய் சூரணம். காலையில ஒரு ஸ்பூன், இரவு வேளையில ஒரு ஸ்பூனு. சுடுதண்ணி கலந்து சாப்பிடுங்க. இது 3 மருந்துகளையுமே சாப்பிட்டு வாங்க. இதே போதுமானது. அப்படி இடையில ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா, எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ஓகே. வணக்கம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின், எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும், உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொளியானது உடனடியாக உங்களது உள்ளங்களிலும், இல்லங்களிலும் வந்து சேருவதற்கு எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொளிகளை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்கச் செய்து அதிக ஆரோக்கியத்துடனும், அதிக ஆயுளுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவோம். வணக்கம்.